ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விவிஆர் கிரியேஷன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லீஃப் டிசைனில் இருக்கிறது தான் நம்ம ஒரு எம்போஸ் லுக் காமிக்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெஃபிகாலோட அந்த பேஸில் வச்சு தான் நான் வந்து இந்த ஷேப் பண்ணி எடுத்துகிட்டு திலகம் ஷேப் மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெட் கிளாத்தில் பண்ண போகிறோம். நீங்கள் நெட் கிளாத்துக்கு பதிலாக நார்மல் காட்டன் கிளாத்து இல்லை வந்து சாட்டன் கிளாத்தில் கூட பண்ணலாம். இந்த ஷேப் வந்து நீங்கள் எந்த மாதிரினாலும் எடுத்துக்கலாம். இந்த ஷேப்பில் வந்துட்டு நான் வந்து பேக் சைடில் வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இந்த நெட் கிளாத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு லீஃப் டிசைனுக்கும் அடுத்த லீஃப் டிசைனுக்கும் கேப் இருக்கணும். அப்போ தான் நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பீட்ஸ் ஒர்க் கொடுக்க போகிறோம். அதுக்கும் வந்து நமக்கு ஸ்பேஸ் கண்டிப்பாக வேணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எப்பவும் போல் நான் வந்து பீடு எடுத்திருக்கேன். நீங்கள் சுகர் பீடை கூட எடுத்துக்கலாம். சுகர் பீடு வந்து ஒரு சில நேரம் வந்து அதாவது ஒரே மாதிரி இருக்காது, அன்ஈவனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாத சுகர் பீடாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை ஸ்டிச் பண்ணல, க்ளூ காயிற வரைக்கும் விட்டுட்டேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணி கூட அந்த வயர் வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம ஸ்டாக்கிங் வயரை வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அடுத்து வந்து இந்த மாதிரி பீட் கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு பீடாக எடுத்திருக்கேன். அதாவது அவுட் சைட்லேருந்து நான் நீடில் எடுத்து 3 பீட் லோட் பண்ணிவிட்டு அந்த வயரு வந்து பேஸாக வச்சுட்டு வயருக்கு வந்து வெளியில் ஒரு பீடு, உள்ள ஒரு பீடு, சென்டரில் வந்து ஒரு அந்த வயர் மேலே ஒரு பீடு இருக்க மாதிரி கால்குலேஷன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கிளியராக சொல்லிடுறேன். வெளியிலேருந்து எடுக்கிறப்போ நம்ம வந்து இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. எடுத்திங்கன்னா எப்படி வரும்ன்றதை நான் காமிச்சிட்றேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம 3 பீட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பீடில் எடுத்தோன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இது ராங் மெத்தடு. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். அதாவது சென்டரில் இருக்க பீடு 3 பீடு கொடுத்துருக்கோன்னா 3 பீடில் கீழேருந்து 2வது பீட்லேருந்து நான் பக்கத்தில் 2வது பீடுக்கு பக்கத்தில் வந்து நான் நீடில் எடுக்கிறேன். அங்கேருந்து 3 பீடு வந்து இன்சர்ட் பண்ணி அப்படி கிராஸாக வந்து நான் இன்சைடில் வந்து பஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் வந்து வீடியோ கிளியராக இல்லை, அடுத்து வந்து நான் கிளியராக காமிச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நிறையா டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். இது ரொம்பவே லுக்காக இருக்கும். அதனால் வீடியோ வந்து எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவுட் சைட்லேருந்து நம்ம நீடில் எடுத்து 3 பீட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இதை நான் சொன்ன மாதிரி தான் வெளியில் வந்து ஒரு பீடு இருக்கணும், சென்டரில் அந்த வயருக்கு மேலே ஒரு பீடு, ஸ்டாக்கிங் வயருக்கு உள்ள ஒரு பீடு இருக்க மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம அடுத்து வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம அந்த வயருக்கு வெளியில் நீடில் எடுக்கிறப்போ எங்கே எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட 3 பீடு இருக்கு இல்லையா, 3 பீடு இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து கரெக்டாக சென்டரில் 3 பீடுக்கு சென்டரில் இருக்கிற பீடுக்கு பக்கத்தில் எடுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து கிராஸாக கொண்டு போகிறப்போ ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லுக்கு செம்மையாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து சுகர் பீடில் தான் பண்ணணும்னு கிடையாது, கட் பீடில் கூட நீங்கள் பண்ணலாம். நான் வந்து பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக கட் பீடோ இல்லை சுகர் பீடோ யூஸ் பண்ணிக்கலாம். கலர் பீடு கூட யூஸ் பண்ணலாம், நம்ம சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே ப்ராசஸ் தான் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். அவுட் சைடில் நீடில் எடுக்கிறப்போ அந்த நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அந்த 3 பீடில் வந்து சென்டரில் இருக்க பீடு பக்கத்தில் நான் நீடில் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு அப்படியே 3 பீடு இன்சர்ட் பண்ணிட்டு அப்படியே கிராஸாக என்ன பண்ணுறேன், உள் சைடில் வந்து நான் பஞ்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம பஞ்ச் பண்ணி எடுக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதோட லுக்கே வந்து சூப்பராக இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு காமிச்ச மாதிரி நம்ம கிராஸாக தான் ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், வெளியில் நம்ம கீழேருந்து நீடில் எடுக்கிறப்போ ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ண அந்த பீடுக்கு சென்டர் பீடுக்கு பக்கத்தில் நம்ம இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். இதே ப்ராசஸ் தான் நம்ம கண்டினியூ பண்ணிவிட்டு அந்த நம்ம ஸ்டார்ட் பண்ண பிளேஸ்க்கு வரைக்கும் கொண்டு போகிற வரைக்கும் சேம் இதே ப்ராசஸ் தான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து இது வரைக்கும் வந்து நம்ம ஒரு 80+ வீடியோஸ் வந்து நம்ம ப்ரூச்சஸில் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் என்கிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு அவங்க என்னெல்லாம் டிசைன் வேணும்னு சொல்லியிருக்காங்களோ இதுக்கப்புறம் வந்து அந்த டிசைன்ஸ்க்குரிய வீடியோஸ் தான் வரும். ஸோ நீங்களும் வந்து நம்மளோட ஃப்ரீ ப்ரூச் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து குரூப் லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே வந்து கண்டினியூ பண்ணி போட்டுட்டு போனோம் அப்படின்னா இது ஒரு எம்போஸ்டாக இருக்கும். அதே மாதிரி டிசைன் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிராண்ட் லுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு எத்தனை பெட்டல்ஸ் வேணுமோ அத்தனை பெட்டல்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நான் வந்து
நான் வந்து இந்த நெட் கிளாத்தில் வந்து நம்ம வயரை ஃபிக்ஸ் பண்ணுறப்போ வெறும் B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் அதுக்கு பதிலாக க்ளூ வந்து காஞ்சதுக்கப்புறம் இந்த வயர் மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லாவே க்ரிப்பாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 5 பெட்டல்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன் இதே மாதிரி. இதில் ஒரு டிப்ஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இதில் எப்படி நாட் போடுறதுன்னு. சிம்பிள் தாங்க. நம்ம வந்து முடித்ததுக்கப்புறம் பேக் சைடில் திருப்பிட்டு இந்த மாதிரி நம்ம இந்த இது இலைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நெட் கிளாத்தில் அந்த நெட்டு இருக்குது இல்லைங்களா, அதில் 2 நெட்டு இருக்கா மாதிரி, அதாவது 2 இலை இருக்கா மாதிரி பார்த்துட்டு அதில் நீடில் விட்டுட்டு 2 டைம் வந்து நீங்கள் சுற்றி எடுத்து நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். வீடியோ லென்த்தாக இருக்குது அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே பேக் சைடில் திருப்பினதோடையே நீங்கள் இந்த சைடில் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அங்கே ஃபுல்லாகவே வந்து ஃபெவிக்ரில் க்ளூ இருக்குது இல்லைங்களா, அந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் ஒர்க் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து நம்ம ஆரி ஒர்க்லேயும் சரி இப்போவும் சரி நீங்கள் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ லென்த்தாக இருக்குன்ட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நான் வந்து இப்போ சால்ட்ரிங் மிஷின் வச்சு நான் வந்து உங்களுக்கு இதை வந்து கட் ஒர்க் மாடலில் பண்ணி காமிக்க போகிறேன். ஆல்ரெடி சால்ட்ரிங் மிஷின் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ சால்ட்ரிங் மிஷின் வந்து நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்காது. ஸோ நமக்கு வந்து இது வந்து ஓகே ஹீட் ஆகிருச்சான்னு இந்த மாதிரி பக்கத்தில் நான் செக் பண்ணி பார்த்துட்டு சுற்றி வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி நம்ம வந்து அதை ஒட்டியே வந்து நம்ம இந்த மாதிரி சால்ட்ரிங் மிஷின் வச்சு சால்ட்ரிங் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். சால்ட்ரிங் மிஷின் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி நான் ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் ப்ரூச்சர்ஸ் கிளாஸில் வந்து செக் பண்ணி பாருங்கள். எப்போவும் சொல்கிற மாதிரி தாங்க, சால்ட்ரிங் மிஷின் கம்பல்சரியான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம கட் பண்ணிவிட்டு பர்ன் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஆரியிலலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஊதுபத்தி வச்சு அந்த மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அதனால அந்த மெத்தடையும் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா வீடியோஸுமே நான் இந்த மாதிரி சால்ட்ரிங் மிஷின் வச்சு எல்லாத்தையுமே சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிறேங்க. எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஏன் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம வந்து த்ரெட்டு ஸ்டார்டிங்கில் த்ரெட்டு போட்டு அதுக்கப்புறம் நம்ம எதுலேயுமே எண்டு நாட்டுன்னு ஒன்று போடலை. ஸோ தொடர்ந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம். ஸோ ஒரு த்ரெட்டு கட் ஆனாலும் அப்படியே நமக்கு வந்துடும். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன், பின்னாடி வந்து நம்ம பேக் சைடில் நம்ம த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட் எல்லாமே வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து கட் ஆகாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நான் நாட் போட்டிருக்கேன் பார்த்திங்களா, அந்த நாட் வந்து எனக்கு த்ரெட்டு வந்து தீந்துருச்சுன்னு அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அதுலேயுமே வந்து இந்த சால்ட்ரிங் மிஷின் வந்து பட்டுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் வந்து த்ரெட்டு கட் ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாகவே கட் ஆயிரும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் பேக் சைடில் வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்து வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு சின்ன சின்ன டவுட் கூட வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம த்ரெட்டுக்கு மேலே வந்து இந்த ஃபெவிக்ரில் க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு சால்ட்ரிங் மிஷின் யூஸ் பண்ண முடியாதுன்னா ஒன்றுமே இல்லைங்க, நார்மலாக வந்து கொஞ்சம் எக்ஸஸாக கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஊதுபத்தி வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து பர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த த்ரெட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க எல்லா இடத்துலையுமே பேக் சைடு வந்து க்ளூ அப்ளை பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மெத்தடு வந்து நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறது, ஓகேங்களா. இப்போ வந்து இதை வந்து நார்மலாக யூஸ் பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக பெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேட்கலாம் நம்ம வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமே பெண்ட் பண்ண முடியுமான்னு. லைட்டாக வந்து இந்த மாதிரி நான் வந்து வச்சுருக்க மாதிரி உள்ளங்கை வச்சு பெண்ட் பண்ணிக்கோங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெல்ட் ஷீட்டுங்க. ஃபெல்ட் ஷீட் வந்து நிறையா கலர்ஸில் கிடைக்கிது. இது வந்து ப்ரூச் பின்னாவும் நம்ம பண்ணலான்றதை வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கிளாத்துக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு வந்து நம்ம ப்ரூச் பின் பண்ணுறதுக்கு பேஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகவே இருக்கும். நம்ம ப்ரூச் பின் பண்ணுறதுக்குலாம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம பேஸாக வச்சுட்டு இது எல்லாமே வந்து வெளியில் வச்சு நம்ம வந்து சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணவும் முடியும். B7000 க்ளூ அப்ளை பண்ணி நம்ம பண்ணவும் முடியும். இந்த மாதிரி பின்னு நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த பின்னை வந்து பேக் சைடில் வச்சுட்டு கூட நீங்கள் ப்ரூச் பின்னாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இல்லைன்னா நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நார்மல் சேஃப்டி பின் வச்சு கூட நீங்கள் வந்து மேலே எக்ஸ்ட்ரா ஒரு சேம் இதே மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி அந்த பின்னை கூட மறைச்சி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு ப்ரூச் பின்னாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு 3D எஃபெக்டில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு அப்படியே ப்ளவுஸோட பேக் நெக்கில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அது எல்லாமே உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தாங்க. பட் இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஃபுல்லாக நம்ம அதாவது ஒரு ஃப்ளவர் ஃபுல்லாக மேக் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ண முடியாது. சென்டரில் வைக்கிற மாதிரி தான் இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுவே வந்து ஒரு பீகாக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக பீகாக் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் ஆல்ரெடி 3 பெட்டல்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஏற்கனவே வந்து நம்ம ஸ்டிச்சஸ்லாம் நிறையா தெரியும், இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோன்றதுனால நான் காமிக்கல. ஜஸ்ட் இதில் வந்து ஒரே ஒரு டிப், அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு டிப் மட்டும் இருக்கிறதுனால நான் சொல்லிடுறேன். இதை நம்ம பெண்ட் பண்ணோம் இல்லையா, பெண்ட் பண்ணதுக்கப்புறம் வச்சோன்னா ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு கிளாத்தோட ஒட்டி இருக்கும். பட் நம்ம அந்த ட்விஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, எக்ஸஸாக இருக்க அந்த வயர்கிட்ட நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணுறப்ப தான் லைட்டாக அது எம்போஸ்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப எம்போஸ்ட் ஒர்க் பண்ணலை. பெண்ட் பண்ணது வந்து நம்ம உள்ளங்கையில் வச்சு லைட்டாக தான் பெண்ட் பண்ணோம். ஏன்னா ரொம்ப பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த நம்ம போட்டிருக்க பீட்ஸோட எஃபெக்ட் கிளியராக தெரியாது. ஸோ அதனால் எப்பவும் போல் ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு சென்டரில் அந்த இது இருக்குது இல்லைங்களா, ட்விஸ்ட் பண்ண வயர், அந்த இடத்துல ஒரு 2 டைம் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி அலைன் பண்ணிவிட்டு B7000 க்ளூ அப்ளை பண்ணி கூட நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் கூட ஸ்டிச் பண்ணலாம். கண்டிப்பாக நான் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நிறையா டைம் நான் சொல்லியிருக்கேங்க. நம்ம வந்து ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு வந்து அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணி B7000 க்ளூ, அப்படி இல்லை அப்படின்னா ஃபெவிக்ரில் க்ளூ வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு டைம் ஸ்டிச் பண்ணிவிட்டு 2 டைம் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம B7000 க்ளூ அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை நார்மலாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலனாலும் சரி, கண்டிப்பாக 2 டைம் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் இந்த மாதிரி சென்டரில் வந்து சிம்பிளாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளவர் ஷெல்ஸ் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு ஒரு ஒயிட் கலர் பேர்ல் பீடும் சுகர் பீடும் எடுத்திருக்கேன். ஒரு சிஸ்டர் என்கிட்ட டவுட் கேட்டிருந்தாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்டு தான் அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அக்கா இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறப்போ மேலே வைக்கிற அந்த பேர்ல் பீட்லாம் வந்து லூஸாக இருக்குது அப்படின்னாங்க. எப்போவுமே நம்ம 2 டைம் ஸ்டிச் பண்ணணுங்க. நான் இப்போ இதில் கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம எப்பவும் போல் அந்த மேலே இருக்கிற அந்த சுகர் பீடை மட்டும், அதாவது பீடை மட்டும் விட்டுட்டு அந்த பேர்ல் பீடுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணிடுறேங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்ப கீழேருந்து நீடில் வந்து திரும்ப எடுத்துட்டு, இப்போ எனக்கு த்ரெட்டு கம்மியாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், அந்த பெட்டலோட அந்த கேப் இருக்கு இல்லையா, கீழேருந்து நீடில் வந்து நான் வெளியில் எடுத்துட்டு அந்த கேப்பில் ஒவ்வொரு கேப்லேயும் ஸ்டிச் பண்ணுறப்போ நமக்கு மூவ் ஆகாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கிளாஸஸில் டவுட் இருந்தாலும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.